நம்ம அஜித் நடிப்புல ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு மேல ஆகிவிட்டது. ஏன் படத்துடைய படப்பிடிப்புல நம்ம இயக்கியவர்கள் கலந்து கொண்டு 1 1/2 வருடம் ஆகிவிட்டதாக சொல்லப்படுது. கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல்ல தான் அஜித் சாருடைய குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆச்சு. கடந்த ஆண்டு 2 திரைப்படங்கள வெளியிட்டாரு நம்ம இயக்கியவர்கள். 2 மாத இடைவெளியில இன்னொரு படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, 2 படமுமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. குறிப்பாக குட் பேட் அக்லி திரைப்படம் தமிழகத்திலேயே அதிக வசூல் செய்த திரைப்படமாக அமைஞ்சது. இந்த நிலையில அஜித் சாருடைய அடுத்த படத்தை எதிர்நோக்கி ரசிகர்களுமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இயக்கியவர்களோ கார் பந்தயத்துல இப்ப பிஸியாக இருக்காரு. இந்த ஆண்டு நடக்கவுள்ள அடுத்தடுத்து பல கார் பந்தயங்கள்ல இவர் கலந்து கொள்ள இருக்காரு. சோ அதற்கான ஷெட்யூலையுமே ஏகேவுடைய மேனேஜரான சுரேஷ் சந்திரா அவர்கள் சமீபத்துல அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருந்தாரு. சோ ஆகையால பாத்தீங்கன்னா ரசிகர்களுக்கு அச்சம் ஏற்பட்டது. அதாவது ஏகேவர்கள் இந்த ஆண்டுமே படப்பிடிப்புல கலந்து கொள்ள மாட்டாரா அப்படின்ற கேள்வியுமே எழத் தொடங்கியது. தற்போது அதற்கு விடை கொடுக்கும் விதமாக முக்கிய அப்டேட் ஒன்று வெளியாக இருக்கு. அதுதான் AK 64 படத்துடைய ப்ரோமோ வீடியோ. சமீபத்துல AK அவர்கள் ஓட்டு போடுவதற்காக சென்னை வந்திருந்தாரு. ஓட்டு போடுறதுக்கு மட்டுமல்ல, AK 64 படத்துடைய ப்ரோமோ ஷூட்டுமே அப்போது நடைபெற்றுள்ளதாக சொல்லப்படுது. மீண்டும் AK அவர்கள் வெளிநாடு கிளம்பி விட்டாராம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வீடியோ அடுத்த வாரம் வெளியாக இருக்கா. இந்த படத்துடைய படப்பிடிப்பு அதற்கு அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னுமே சொல்லப்படுது. இந்த படத்துடைய ப்ரோமோ வீடியோவுக்காக உங்களை யாரெல்லாம் ஆவலுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.